நடைமுறை யதார்த்தம் என்பது புரியாதவர், புரிந்து கொள்ள முயற்சிக்காதவர் திரு கமலஹாசன் அவர்கள். இந்த திரைமறைவு கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி எல்லாம் நிறைய மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகளாக தான் பாக்குறோம். அது மீடியாக்காரங்க எங்கிருந்து எடுக்கிறாங்க எங்களுக்கும் தெரியும். இத்தனை நாள் வரைக்கும் யாருக்கு எத்தனை கோடி எந்த பணம் கொடுத்தாங்கன்னு எந்த கணக்கும் கிடையாது. இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தோம். 70% தமிழகத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைக்க வந்திருக்காரு. செஸ் ஒலிம்பியாட தொடக்கி வச்சுவாங்க, தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்குவாங்க. கூப்பிட்டது நீங்க தாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கீழ்த்தரமான பதிலடிகள் அப்படிங்கறதா வரும். இது என்ன மாதிரி ஒரு பேச்சு? அது அரசியல் ரீதியா உங்களை விமர்சனத்தை வைங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு கதைகளுக்கும் பதில் சொல்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும். இந்த திரைமறைவு, அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். இந்த திரைமறைவு கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி எல்லாம் நிறைய மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகளாக தான் பாக்குறோம். அது மீடியாக்காரங்க எங்கிருந்து எடுக்கிறாங்க எங்களுக்கும் தெரியும். கமலஹாசன் ஒரு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு ஒரே கட்டமா ஏன் தேர்தல் நடத்தல அப்படின்னாங்க. அவருடைய புரிதல் எப்போதுமே அரைகுறையானது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்ன? ஒரே சமயத்தில் இந்த நாடு மாநிலங்களுக்கும் மத்தியிலேயும் தேர்தலை நடத்த வேண்டும். அதன் வாயிலாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறது, மாநில அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறதுங்கிற காரணத்தால வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐடியா அது. ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தணும்னா நீங்க அந்த அளவுக்கு நம்மளோட படைகள், தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் இவங்களை 5 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எக்ஸசைஸ்க்காக ஒரே நேரத்துல அத்தனை பேர்த்தையும் வேலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ண முடியாது. 2வது, பாதுகாப்பு படை வீரர்களுடைய மூவ்மெண்ட். இவ்வளவு பெரிய நாடு, இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற இடத்துல ஜனநாயக ரீதியாக நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும்னா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதற்கென்று மற்ற வேலைகளை பண்ண வேண்டி இருக்கு. சோ நம்ம ஒரே நேரத்துல மத்திய அரசு தேர்தலை நடக்கிறதுக்கு இத்தனை பேசஸ் நம்ம பண்ண வேண்டி இருக்கு. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுதான் ஒரே வேலையா முடிஞ்சிடும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். தமிழ்நாட்டுல பாருங்க, இப்ப மத்தியில தேர்தல் வருது, மாநிலத்துல அரசாங்கத்தினுடைய பணிகளோ மற்ற பணிகள் எல்லாமே ஸ்தம்பிச்சிரும். எந்த விதமான புது திட்டங்களோ புது கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது. அப்ப கிட்டத்தட்ட 2-3 மாதம் நாம் தமிழகம் நம்ம ஏரியாவில தேர்தல் முடிஞ்சா கூட நாம ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம். இதுதான் நடைமுறை சிக்கல். நடைமுறை யதார்த்தம் என்பது புரியாதவர், புரிந்து கொள்ள முயற்சிக்காதவர் திரு கமலஹாசன் அவர்கள். அதனாலதான் அவரு மக்களை சந்திக்க முடியாம எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தா போதும், நான் யாரையும் பார்க்காம உங்க தயவுல மேல போறேன்னு போறாரு. ஸ்பீச் இல்லைங்க, ஒன்லி ரோட் ஷோ. வருவாரு, வந்து மக்களை பார்த்துட்டு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் போறாரு. தேர்தல் செலவு கணக்குல இது வராது. ஏனென்றால் இது கட்சி நடத்துகின்ற நிகழ்ச்சி. வேட்பாளர் அறிவிக்கப்படல. வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்த தினத்திலிருந்துதான் வேட்பாளர் செலவு கணக்குக்கு அது வருமே தவிர இப்போது வரக்கூடியது என்பது கட்சி ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சி. இது தேர்தல் கணக்குல வராது. இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சு. ஏன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் அதுக்கப்புறம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வேட்பாளர்கள் தேர்வு வரும். விருப்ப மனு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு வந்திருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. அது மாநிலத்துல தலைவர் இவங்களுக்கு தான் தெரியும். நிறைய இடத்துல வாங்கினாங்க. நான் நம்பர் எவ்வளவுன்னு கேட்டுக்கல. ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்திருக்கிற நம்பர்ஸ் தனியா கொடுத்தாங்க. டோட்டல் பண்ணி நான் கேட்கல. தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் ஒரு பெரிய அளவில் கையில் எடுத்து தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி இதை விமர்சனம் வைக்கிறாங்க? எதுக்காக இந்த தேர்தல் பத்திர நடைமுறை கொண்டு வரப்பட்டது? கருப்பு பண புழக்கம், தொகையாக அரசியல் கட்சிகளுக்கு கோடிக்கணக்கிலே நிதி அளிப்பது, இவற்றையெல்லாம் தடுப்பதற்காக பல்வேறு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் அடிப்படையில தான் தேர்தல் பத்திரத்திற்கான புதிய நடைமுறையை மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இத்தனை நாள் வரைக்கும் யாருக்கு எத்தனை கோடி எந்த பணம் கொடுத்தாங்கன்னு எந்த கணக்கும் கிடையாது. இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தோம். இதுல
மற்ற அரசியல் கட்சிகள், எங்களுடைய உள்துறை அமைச்சருக்காக அவர் பதில் சொல்லியிருக்காரு. நாங்க எவ்வளவு தேர்தல் பத்திரத்துல வாங்கியிருக்கோம் நாங்க சொல்றோம். மத்த கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதையும் சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி 3 வருஷ காலம் ஆட்சிக்குள்ளாக இவ்வளவு வாங்கியிருக்கீங்களே, நீங்க என்ன விமர்சனத்தை வைக்கிறீங்க? எப்படியாவது ஒரு கழகத்தை சொல்ல முடியுமான்னு தேர்தல் பத்திரத்தை சொல்றாங்க. அது திருப்பி சொல்கின்ற கட்சிகளை கேள்வி கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு விமர்சனத்துக்கு பேசுனீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாஜகவுடைய பொதுக்கூட்டம் போலவே பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கு. அதனால அது ஒரு ப்ரீபிளான்டா தெரிஞ்சனால பண்றாங்க பொதுவாக. நான் அப்படி எடுத்துட்டேன்னு சொன்னா, பொள்ளாச்சியில கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக கோவை மருத்துவமனை வளாகத்தை திறந்து வச்சாரு. நீங்களும் தானே இருந்தீங்க, பாத்தீங்க. பொள்ளாச்சியில நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாரு. அந்த கூட்டத்தை அவரு அரசாங்க மேடை மாதிரி பேசினாரா? அது அரசாங்கத்தோட நிகழ்ச்சியா? அரசாங்கத்தோட பணத்துல அரசியல் பேசுற நிகழ்ச்சியா பண்ணாரு முதலமைச்சர். இப்போ தேர்தல் கமிஷன் எங்களுக்கு தேதி சொல்லிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு சொல்லுச்சா? ஏங்க நாங்க கேக்குறோம், பொதுக்கூட்டம் யாராவது அரசியல் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லுச்சா? நாங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை, திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த யாத்திரை வெற்றிகரமாக இருந்தது. பிரதமர் மோடி அவர்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தணும். அதுக்கப்புறம் அவரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்களோட பயண திட்டத்தை பாருங்க. குஜராத்துக்கு போறாரு, அன்று மாலை மத்திய பிரதேசம் வராரு, அடுத்த நாள் காலையில கேரளா வராரு. நாங்க இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்களை, நீங்க ஒரு நாள் காலையில திருச்சி போங்க, மத்தியானம் திருநெல்வேலி போங்க, அடுத்த நாள் கோயம்புத்தூர் வாங்க, யாராவது தடுத்தாங்களா? பண்ணிருக்கலாமே. நீங்க பண்ணல அப்படிங்கறதுக்காக நாங்க பண்ணோம், ஐயோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்களா? இதுக்கு முன்னாடி பிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்ததை விட ரீசன்ட் டைம்ஸ்ல அதிக டைம் வந்ததுனால கரெக்ட். அதனாலதான் சொல்றேன், ரீசன்ட் டைம்ஸ்ல வந்திருக்காருன்னு சொன்னா, கட்சி நிகழ்ச்சிக்கு 50% வந்திருக்காருன்னா 50% அவரு 50% கூட இல்லைங்க, கிட்டத்தட்ட கட்சி நிகழ்ச்சி அப்படின்னு பாக்குறது 30 தான் வரும். 70% தமிழகத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைக்க வந்திருக்காரு. தூத்துக்குடிக்கு எதுக்கு போனாரு? இதுவரைக்கும் இல்ல, தென் தமிழகத்துல ஒரு புதிய ஏவுகணை தளத்தை அங்க தொடக்கி வைக்கிறதுக்கு தூத்துக்குடி போறாரு. திருச்சிக்கு போறாரு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடைச்சிருக்கு. சென்னைக்கு வந்தாரு, புதிதாக சாலைகள், பாலங்கள், புதிய வீடுகள், இந்த திட்டம். அப்போ பிரதமரை 2 முறை வாங்க வாங்கன்னு போய் கூப்பிட்டது யாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏன் நேர்ல போய் வாங்க பிரதமர் ஐயா சென்னைக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்டாரு? செஸ் ஒலிம்பியாட தொடக்கி வச்சு வாங்க, தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்க வாங்க, கூப்பிட்டது நீங்க தாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்க வராங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? யாரு? செல்லூர் ராஜ் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணது பதிலடியா செல்லூர் ராஜ் நேற்று சொல்லியிருக்காரு, அண்ணாமலை புரியாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கீழ்த்தரமான பதிலடிகள் அப்படிங்கறதுதான் வரும். இது 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 என்ன மாதிரி ஒரு பேச்சு? அது அரசியல் ரீதியா உங்களை விமர்சனத்தை வைங்க. மாநில தலைவர் மீது, அதிலையும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை நான் அது உங்ககிட்ட சொல்றேங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல கூட ஒரு சில ஊடகங்கள் உள்நோக்கத்தோட அவர் மேல விமர்சனம் வைக்கிறத பாக்குறோம். ஏதோ ஒரு குறிவைத்து அவரை தரக்குறைவா விமர்சனம் பண்ற மாதிரியான செயல்பாடுகளை தான் அதிகமா இப்ப பார்க்க முடியுது. என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொன்னது அண்ணாமலை தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அதே வார்த்தையை செல்லூர் ராஜ் திரும்ப சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றது யார சொல்றீங்க? நீங்க பாருங்க, அவர் என்ன குறிப்பிட்டு இவர் தான் அப்படின்னு சொன்னாரா? அவரு பொதுவா ஒரு கருத்துக்கு ஒரு பதில சொன்னாரு திரு அண்ணாமலை. நான் அது பாக்குறேன், நான் நேரில் பாக்குறேன். நேற்று ஒரு நாளிதழ்ல ஒரு விமர்சனம் உங்களை பத்தி ஒரு இது வந்திருக்கு. நீங்க எஸ்பி வேலுமணியோட ஆதரவோட கோவை தொகுதியில போட்டியிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் முன்னாடியே சொன்ன, தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் எங்களோட தேர்தல் வெற்றிக்கு உழைக்கிறமே தவிர பல்வேறு கட்டுக்கதைகள் எல்லாம் இந்த மாதிரி வரும். பல்வேறு விஷயங்கள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவகப்படுத்தி ஒவ்வொன்னு சொல்லி, அதனாலதான் சொன்னேன், எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதற்கு அத்தனை பேரும் இங்க களத்தில் இருப்போமே தவிர நீங்க சொல்ற ஒவ்வொரு கதைகளுக்கும் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.